ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம். பலவிதமான உணர்ச்சிகள் மனிதனிடம் உள்ளன. எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் வெளிக்காட்டக்கூடாது, வெளிக்காட்டவும் முடியாது. யாராவது நம்மை அவமானப்படுத்தும் பொழுது ஒருவித எரிச்சலும் கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் அதிகமாக மேலோங்கி நிற்கும். யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட சமயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது தனது படை தளபதி ஜார்ஜ் மாக்கிலிவன் என்பவரை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஜனாதிபதி என்ற முறையில் தன்னை பார்க்கும்படி அவருக்கு சொல்லி அனுப்பியிருந்தார். ஆனால் அவர் சந்திக்க வரவே இல்லை. அதனால் ஆபிரகாம் லிங்கன் அவரை பார்ப்பதற்கு அவரது வீட்டிற்கு சென்றார். ஜனாதிபதியை சந்திக்க விரும்பாத தளபதி முன்கூட்டியே தூங்க சென்று விட்டார். ஏமாற்றத்துடன் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் திரும்பினார். ஒரு சாதாரண தளபதி ஜனாதிபதியை அவமானப்படுத்தி விட்டார் என்று அருகில் உள்ளவர்கள் தூண்டிவிட்டனர். இதை குறித்து எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாத ஆபிரகாம் லிங்கன் சாந்தமாக பின்வருமாறு பதில் கூறினார். தளபதி ஜார்ஜ் மாக்கிலிவனிடம் நான் எதிர்பார்ப்பது யுத்தத்தில் உள்ள வெற்றியை மட்டுமே. நான் அவரது குதிரையை பிடித்திருப்பது அந்த வெற்றியை கொண்டு வரும் என்றால் அவரது குதிரையை சந்தோஷமாக பிடித்துக்கொண்டு இருக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறினார். ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி என்ற பெருமையை மறந்து தனது தாழ்மையை இந்த சமயத்தில் வெளிப்படுத்தினார். லிங்கன் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக உணர்ச்சிகளை சரியான பாதையில் செலுத்திக் கொண்டும் வந்தார். எப்பொழுதாவது யார் மீதாவது கோபமடைந்தால் அந்த உணர்ச்சிகளை கடிதத்தின் ஒன்றில் எழுதுவாராம். பின்னர் அதை எரிந்து விடுவாராம். அல்லது எழுதி மேஜையின் மேல் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த கடிதத்தை மீண்டும் வாசித்து பார்ப்பாராம். அதற்குள் கோபம் தணிந்திருக்கும். அதன்பின் அப்படிப்பட்ட கடிதத்தை எவருக்கும் அவர் அனுப்பவே மாட்டாராம். மனிதனிடம் கண்டிப்பாக வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய சில உணர்ச்சிகள் உள்ளன. அவைகளை அடக்கக்கூடாது. வேதாகமத்தில் மோசே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறினதினால் எகிப்தில் ஒருவனை கொலை செய்தார். 10 கற்பனைகள் அடங்கிய கற்பலகையை கீழே எறிந்து உடைத்தார். கண்மலையை கோலினால் 2 முறை அடித்தார். கடைசியில் என்ன நடந்தது? அவர் கானானை இழந்து விட்டார். நீங்கள் உங்கள் எதிர்மறையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் கட்டுக்குள் வைத்து இருக்கின்றீர்களா? நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் என்று நமது வேதம் கூறுகின்றது. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.